நாஞ்சில் விஜயனோட இஷ்யூ பத்தி பேசுனீங்க. அதுலயும் பார்த்தா திருநங்கை வந்து என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்றாங்க. இது எந்த வகையில் ஏத்துக்க முடியும்? ஏன்னா அவர் கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு. இப்போ வந்து என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி இன்டர்வியூவா கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு சேனல்ல. இன்டர்வியூ தான் கொடுக்க முடியும், ப்ரெஸ் மீட்ல பேச முடியும். இதுதான் அவங்களால பண்ண முடியும். தவிர அவங்களாலலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கீகாரம் வாங்கிக்கிட்டு அவரோட வாழ்றதுக்கான வாய்ப்புகள் 0%. அது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுதான் பேசுறாங்க. தெரியாமல்லாம் நாலேஜ் இல்லாமல் குழந்தை வளர 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 குழந்தையோட ஃப்யூச்சர் தாங்க எந்த பேரண்ட்டுக்கும் வந்து தோணும். நம்ம சந்தோஷமா, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமானு ஒவ்வொரு பேரண்ட்டாக வந்து யோசிக்கும் போது சில பேர் தான் வந்து செல்ஃபிஷாக வந்து நடந்துப்பாங்க. தான் சந்தோஷத்துக்காக வெளியே சந்தோஷத்தை தேடுவாங்க. பட் ஒரு கட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி ஒரு கப்புள்ஸ் வந்து புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்காது, பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்காது. பட் அந்த குழந்தைக்காக வாழ்ந்துட்டு போவாங்க.